சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் யார்? தருபவரா, தடுப்பவரா? இந்த தலைப்பிலே ஒரு செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். செய்தியை நான் சொல்வதற்கு முன்னதாக உங்களிடத்திலே நான் கேட்டுக்கொள்வது, நீங்கள் இந்த செய்தியை கேட்டு அதற்கு பின்னதாக மற்றவர்களுக்கும் அனுப்பி அவர்களும் இந்த செய்தியை கேட்க உதவி செய்யும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நாம் யார்? தருபவரா, தடுப்பவரா? தருபவரா, தடுப்பவரா என்று நான் சொல்லும்போது, பிரச்சனையை தருபவரா, பிரச்சனையை தடுப்பவரா? நாம் யார்? 2 காரியத்தை நான் சொன்னேன். இந்த 2லே ஏதாவது ஒன்றிலே நாம் இருக்க வேண்டும். 2ஆகவும் இருக்க முடியாது. தருபவராகவும் இருக்க முடியாது, தடுப்பவராகவும் இருக்க முடியாது. ஏதாவது ஒன்றாகத்தான் நாம் இருக்க முடியும். அது யார்? நான் யார்? நான் எப்படிப்பட்டவராக இருக்கிறேன்? நம்மை நாமே சோதித்து பார்ப்பதற்காக இந்த செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதை நான் 3 தலைப்புகளிலே பகிர்ந்து கொள்கிறேன். முதல் தலைப்பு ஆண்டவரின் தாசன், 2வது தலைப்பு ஆண்டவரின் தீர்க்கன், 3வது தலைப்பு ஆண்டவரின் சீடன். முதல் தலைப்பு ஆண்டவரின் தாசன். நாம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது அங்கே தாவீது, கோலியாத் இருவரை பற்றி பார்க்கிறோம், படிக்கின்றோம். இந்த இருவரை பற்றி நாம் படிக்கும்போது நான் சொன்ன நாம் யார்? பிரச்சனையை தருபவரா, பிரச்சனையை தடுப்பவரா? இந்த கேள்விக்கு இங்கே விடையை நாம் பார்க்கிறோம். தாவீது, கோலியாத். கோலியாத் பிரச்சனையை தருபவர். அவர் 40 நாட்கள் இஸ்ரவேல் மக்களையும் இஸ்ரவேல் ராஜாவாகிய சவுலையும் பார்த்து அறைகூவல் விடுகிறார். என்னை யாராவது வென்றுவிட்டால் நாங்கள் உங்களுக்கு அடிமை, அப்படி நீங்கள் செய்யாவிட்டால் நீங்கள் எங்களுக்கு அடிமை என்று சொல்லி 40 நாட்கள் அறைகூவல் விடுக்கின்றார். இது இஸ்ரவேல் மக்களுக்கு பெரிய பிரச்சனை. இஸ்ரவேலை ஆண்ட ராஜாவாகிய சவுலுக்கு பிரச்சனை. எனவே இப்படிப்பட்ட பிரச்சனையை பெலிஸ்தியனாகிய கோலியாத் சவால் விடுகின்றார். 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 40 நாட்கள். அருமையான சகோதரிய சகோதரியே, கோலியாத் மட்டுமல்ல, கோலியாத்தை போன்றவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய பேர் இருக்கிறார்கள். சவால் விடுகிறவர்கள், நம்மை பார்த்து சவால் விடுகின்ற எண்ணற்ற கோலியாத்துக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறார்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்வோம். இங்கே பிரச்சனையை தருகிற கோலியாத் இருக்கிறார். அப்படி பிரச்சனையை அவர் தரும்போது சவுல் அரசனும் இஸ்ரவேல் மக்களும், நீங்கள் அந்த அதிகாரத்தை படித்து பார்த்தால் கோலியாத்தினுடைய முகத்தையே அவர்கள் பார்ப்பதற்கு பயப்படுகிறார், அச்சப்படுகிறார்கள். கோலியாத்தினுடைய சத்தத்தை கேட்பதற்கும் பயப்படுகிறார்கள். சவுல் அரசனும் சரி, மக்களும் சரி, ஒரு ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள். யாரும் முன்னின்று சென்று கோலியாத்தை வெல்வதற்கு செல்லவே இல்லை. கோலியாத் பிரச்சனையை அவர் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். 40 நாள் அவர் செய்தார். இன்னும் தாவீது அங்கே போகாவிட்டால் இன்னும் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார். ஆனால் இன்றைக்கு நமக்கு கிடைக்கின்ற ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், எப்படிப்பட்ட பிரச்சனை ஆனாலும், யார் அந்த பிரச்சனையை தருபவராக இருந்தாலும் அதை தடுப்பதற்கு ஒருவர் இருக்கிறார். பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க முடியாது. அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு விடை இருக்கிறது, ஒரு முடிவு இருக்கிறது. பிரச்சனையை தடுப்பவர் ஒருவர் நிச்சயமாய் உருவாகி
அந்த பிரச்சனையை இல்லாமல் செய்வார் என்ற அரிய செய்தி நமக்கு கிடைக்கிறது. நாம் எல்லோரும் அறிந்த ஒரு செய்திதான். தாவீது கோலியாத்தை கொன்று போடுவதற்காக செல்கிறார். அப்போது தாவீது ஈட்டியோடும் பட்டயத்தோடும் கவசத்தோடும் போகவில்லை. 5 கூழாங்கற்களை மட்டும் எடுத்து போகிறார். அந்த 5 கூழாங்கல்லையும் அவர் பயன்படுத்தவில்லை. ஒரே ஒரு கூழாங்கல்லை எடுத்து பயன்படுத்தி கோலியாத்தை கொன்று போட்டார். அருமையான சகோதரிய சகோதரியே, நான் யார்? இங்கே நான் 2 பேரை சொன்னேன். பிரச்சனையை தருகிற கோலியாத், பிரச்சனையை தடுக்கின்ற தாவீது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் யாராக இருக்கிறோம்? பிரச்சனையை இன்னும் தூண்டிவிட்டு அதை ஊதி அதை பெரிதாக்கி அதனாலே வேடிக்கை பார்க்குற மக்களாக இருக்கிறோமா? அல்லது இல்லை, இந்த பிரச்சனையை இனிமேல் வளர விடக்கூடாது, இதை இன்னி முற்றிலும் அழித்து போட வேண்டும் என்று சொல்லி ஒன்றுமில்லாமல் செய்த தாவீதை போல நாம் இருக்கிறோமா? நாம் யார்? பிரச்சனையை தருகிறவரா? பிரச்சனையை தடுப்பவரா? நான் சொல்லுகின்ற இந்த செய்தி அது குடும்பத்திலே இருக்கலாம். குடும்பத்திலே பிரச்சனையை தருகிறவர் உண்டு, அதை தடுப்பவர் உண்டு. அலுவலகத்தில் இருக்கலாம். எல்லா இடங்களிலேயும் இது இருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் பிரச்சனையை தருகிறவராக அல்ல, அதை தடுப்பவராக இருப்போம் என்றால் அது நமக்கும் நல்லது, மற்றவருக்கும் நல்லது. ஆண்டவரும் அதை குறித்து மகிழ்ச்சி அடைவார். நாம் யார்? 2வது தலைப்பாக நான் சொன்னேன், ஆண்டவரின் தீர்க்கன். நாம் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது அங்கே எலிசா தீர்க்கதரிசியை படிக்கின்றோம். எலிசா தீர்க்கதரிசியின் இடத்துல ஒரு சகோதரி, அதாவது கணவனை இழந்த ஒரு சகோதரி, அந்த கணவன் மிக நேர்மையான ஒருவராக அவர் இருந்தார், ஆண்டவருடைய ஊழியக்காரராக இருந்தார். அப்படி தீர்க்கதரிசியாக பணியாற்றிய அவர் மரித்து போனார். அவர் அவருடைய மனைவியையும் அவருக்கு இருந்த 2 பிள்ளைகளையும் விட்டுவிட்டு போய்விட்டார். கடனோடு அவர் வாழ்ந்திருக்கிறார். எனவே இறந்த போதும் கடனோடு அவர் இறந்திருக்கிறார். எனவே இந்த சமயத்தில் கடன் கொடுத்தவர்கள் அந்த தீர்க்கதரிசியுடைய மனைவியிடத்தில் வந்து கடனை கேட்கிறார்கள், திருப்பி கேட்கிறார்கள். அப்படி உன்னால் அதை கொடுக்க முடியவில்லை என்றால் உன்னுடைய 2 மகன்களையும் எங்களுக்கு கொத்தடிமையாக நீ கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவரை நிர்பந்தம் செய்கிறார்கள். இந்த இக்கட்டான சூழ்நிலை, பிரச்சனையை தருகிற கடன் கொடுத்தவர்கள், அந்த பிரச்சனையினாலே பாதிக்கப்பட்ட அந்த தீர்க்கதரிசியுடைய மனைவி, 2 மகன்கள், இந்த சூழ்நிலையில பிரச்சனையை சந்தித்து வாழலாமா என்ற கேள்விக்குறியோடு வாழ்ந்த தீர்க்கதரிசியுடைய மனைவி, பிள்ளைகளுக்கு இந்த பிரச்சனையை தருபவர்கள் இல்லாமல் போக வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் ஆண்டவருடைய கிருபையினால எலிசா தீர்க்கதரிசியை சந்திக்கக்கூடிய பாக்கியம் அந்த சகோதரிக்கு கிடைத்தது. எலிசா தீர்க்கதரிசி கேட்கிறார், பிரச்சனையை கேட்கிறார். கேட்டுவிட்டு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி எலிசா தீர்க்கதரிசி அந்த பெண்ணிடத்தில் கேட்கிறார். அப்பொழுது எலிசா தீர்க்கதரிசி அந்த சகோதரியுடைய கடன் தீர்வதற்குரிய அளவுக்கு எண்ணெயை கொடுத்து அந்த சகோதரி அந்த 2 பிள்ளைகளையும் காப்பாற்றினார். இங்கேயும் கூட பாருங்கள், பிரச்சனையை தருகின்ற கடன் கொடுத்தவர்கள், பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட தீர்க்கதரிசியின் குடும்பம், யாரும் அவர்களுக்கு முன்வந்து உதவி செய்யவில்லை. நிச்சயமாக இந்த தீர்க்கதரிசிக்கு எந்த வகையிலாவது யாராவது சொந்தக்காரர்கள் இருந்திருப்பார்கள். ஆனால் ஒருவர் கூட வரவே இல்லை. ஏனென்றால் கடனோடு
வாழ்ந்தார். கடனோடு இறந்து போனார். இப்பொழுது அந்த குடும்பம் கடனோடு இருக்கிறது. நான் யோசித்தேன், இதே தீர்க்கதரிசி மிக செல்வாக்காக வாழ்ந்து, ஏராளமான சொத்துக்களை சேகரித்து இறந்து போயிருந்தால், முன்பின் தெரியாதவர்கள் கூட வந்து, "நான் உங்களுடைய கணவருக்கு சொந்தக்காரர், உங்களுக்கு சொந்தக்காரர்" என்று சொந்தம் பாராட்டியிருப்பார்கள், உரிமை பாராட்டியிருப்பார்கள். ஆனால், கடனிலே வாழ்ந்த அந்த குடும்பத்தை கவனிக்க, அந்த குடும்பத்தை வந்து பார்க்க யாருமே இல்லை. இப்படிப்பட்ட நிலையில பிரச்சனையோடு வாழ்கிறார்கள். ஏனென்றால் பிரச்சனையை கொடுக்கிறவர்கள் தொடர்ந்து கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில நான் ஏற்கனவே சொன்னேன், எப்படிப்பட்ட பிரச்சனையானாலும் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டு. தீர்க்கதரிசியினுடைய மனைவி, அவருடைய 2 பிள்ளைகள் பிரச்சனையோடு வாழ்ந்து, அந்த தீர்க்கதரிசியைப் போல மரித்து போனார்கள் என்று சொல்லி நாம் படிப்பதில்லை. இங்கே நாம் படிப்பது எலிசா அந்த பிரச்சனைக்கு விடை கொடுக்கிறார். பிரச்சனையை தருபவர் அங்கே இருக்கிறார்கள். ஆனால் எலிசா தீர்க்கதரிசி பிரச்சனையை தடுப்பவராக இருந்தார். அருமையான சகோதர சகோதரியே, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு உண்டு என்பதை நீங்களும் நானும் இந்த நாளிலே கற்றுக்கொள்வோம். நான் 3வதாக சொன்னேன், ஆண்டவரின் சீடன். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 35ஆம், 36ஆம், 37ஆம் இந்த 3 வசனங்களை நாம் படிக்கும்போது, அங்கே செபதேயுடைய 2 மகன்கள் ஆண்டவருடைய சீடர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இயேசுவினிடத்திலே வந்து, "ஆண்டவரே, நாங்கள் நீர் உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது, ஒருவன் உமது வலது பக்கத்திலேயும், ஒருவன் உமது இடது பக்கத்திலேயும் இருக்க வேண்டும்" என்று சொல்லி கேட்கிறார்கள். இது பிரச்சனைக்குரிய ஒரு காரியம். ஆண்டவர் இயேசுவுக்கு 12 சீடர்கள். அந்த 12 பேர்ல இவர்கள் 2 பேர். இந்த 10 பேரையும் இவர்கள் மறந்துவிட்டு, தங்களுக்கு மட்டும் வலது இடது புறங்களிலே உட்காருவதற்கு, அமர்வதற்கு இடம் வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள். இங்கே ஆண்டவர் அவரிடத்திலே பேசுகிறார். சரி, நீங்கள் கேட்கிறீர்கள், நான் அருந்தக்கூடிய அந்த காரியத்தை நீங்கள் செய்ய முடியாது. அந்த ஸ்தானத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. 2வது, நீங்கள் கேட்பது யாருக்கு அது அருளப்பட்டிருக்கிறதோ, வலது இடது பக்கத்திலே உட்காருவதற்கு யாருக்கு அருளப்பட்டிருக்கிறதோ, அவர்களுக்கு தான் அது கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் அதை சொல்லி அவர்களை ஒன்றுமில்லாமல் செய்தார். நான் யோசித்தேன், ஆண்டவர் மட்டும் இந்த பிரச்சனைக்கு ஒன்றும் பேசாமல் இருந்திருந்தாலும் அந்த பிரச்சனையாகவே இருக்கும். ஏனென்றால் அந்த பகுதியை நான் படிக்கும்போது 2 பேரையும் கேட்டுவிட்டு அவர்கள் எல்லாரும் எரிச்சல் அடைந்தார்கள். உண்மையாகவே அது இருக்கத்தான் செய்யும். 12 பேர் இருக்கிறோம். 10 பேரை விட்டுவிட்டு இந்த 2 பேர் மட்டும் வலது இடது புறங்களில் உட்கார இடம் கேட்கிறார்களே, இது என்ன நியாயம் என்று பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனையோடு மற்ற சீடர்கள் இருந்த அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் அமைதியாக இருந்திருந்தால் அந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும். சீடர்களுக்குள்ளாக இன்னும் வாக்குவாதங்கள் வந்திருக்கும், பிரிவினை வந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகவும் ஞானமாக அந்த பிரச்சனையை ஒன்றுமில்லாமல் செய்தார். இங்கேயும் கூட பிரச்சனை இருந்தது. பிரச்சனையை தருகிற அந்த 2 சீடர்கள். ஆனால் பிரச்சனையை தடுக்கின்ற நம்முடைய அருமை ஆண்டவர். அருமையான சகோதர சகோதரியே, இந்த காரியத்தையும் கூட நாம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பங்களிலே, நாம் பணியாற்றுகின்ற இடங்களிலே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருவது உண்டு. ஆனால் அந்த பிரச்சனைகள் இன்றைக்கு ஒரு வேளை நம்மிலே பலர் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து கூட இருந்திருக்கலாம், சந்தித்து கொண்டிருக்கலாம். அது நம்முடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனை இருந்து கொண்டே இருப்பதாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்வது, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைக்கு ஒரு விடை உண்டு. அந்த விடை ஆண்டவரிடத்திலே இருக்குது.
எனவே நீங்களும் நானும் பிரச்சனைகளோடு வாழ்வோம் என்றால், பிரச்சனைகளை தருகிறவர் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பார் என்றால், அந்த பிரச்சனைகளை எல்லாம் தடை செய்கிற, தடுப்பவர் ஆண்டவர் இருக்கிறார். அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் செய்வதற்கு ஆண்டவர் ஒரு எலிசா தீர்க்கதரிசியை உருவாக்கி தருவார். அந்த பிரச்சனையெல்லாம் ஒன்றுமில்லாமல் செய்வதற்கு தாவீதை உருவாக்கி தருவார். எனவே ஆண்டவரை பார்ப்போம் என்றால், ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். பிரச்சனைகளிலேயே இருந்து நாம் வாழ்ந்து மரிக்கக்கூடிய அப்படிப்பட்ட நிலைக்கு நம்மை தள்ளிவிட மாட்டார். ஆண்டவரை உற்று பார்த்தால், ஆண்டவரிடத்திலே நாம் பரிந்து கேட்டால், ஆண்டவர் இறங்கி நம்முடைய பிரச்சனைக்கு விடை கொடுத்து, யார் பிரச்சனையை தருபவராக இருந்தாலும், அந்த எல்லா பிரச்சனைகளையும் தடுப்பவராக நம்முடைய ஆண்டவர் இருந்து, நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். நம்மை மகிழ்ச்சியால் நிரப்புவார்.